அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து 6th term 1 and term 2 நியூ புக்ஸ் ஆஸ் பர் த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி 2 and 4 இது மாதிரியும் வந்து இம்பார்ட்டண்டான என்னென்ன விஷயம் டாபிக்ஸு ஓகேங்களா, புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா 6th term 3 அதாவது 3ஆம் பருவம் இதான் வந்து எடுத்திருக்கோம் தமிழ். ஓகேங்களா, இது வந்து புது புக்கா இல்லை பழைய புக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. புது புக்கா இல்லை பழைய புக்கான்னு தெரியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு ஓகே திருத்திய பதிப்பு 2019-2020 ஓகேங்களா. அது பழைய பதிப்பாக இருந்துச்சுன்னா அது 2014 இருக்கும். ஓகேங்களா, முதல் பதிப்பு 2018 ஓகேங்களா. இது புது புக்கு ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆஸ் பர் 2 புக்ஸ்லேயும் என்னென்ன பார்த்தோம், 3 டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். 1 2 3 லெசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. இதில் பாருங்கள், புதுமைகள் செய்யும் தேசம் இதில் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதில் ஒரு மனப்பாடம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க, ஒரு சிறுகதை மாரி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இது பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எல்லோரும் இன்புற 2வது லெசன் அறம் தத்துவம் சிந்தனை பற்றி சொல்கிறது. பராபரக்கண்ணி நீங்கள் நல்லவர், பசிப்பிடி பொக்கிய பாவை பாதம் ஓகே பேச்சொல் திருக்குறள் இன்னுயிர் காப்போம் அதில் வந்து மனித மாலுமை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிய ஜோதி மனிதநேயம் முடிவு தொடக்கம் அணி இலக்கணம் திருக்குறள் ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட் லெசன் இயல் 1க்கு போயிடலாம் ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. நீங்கள் இதை பார்த்தாவே மோதல் நேரம் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இதுவே போதுமான அளவு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், புதுமைகள் செய்யும் தேசம் இது ஓகே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இல்லை குரூப் 4 நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் ஒரு வாட்டி புக்ஸ் எடுத்து நான் சொல்கிற கீவேர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றாங்கால் கொடுத்துருக்காங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருடைய பாட்டுன்னு முதல்ல பாருங்கள் ஓகேங்களா. தாராபாரதி ஓகேங்களா. தாராபாரதி அவரோட பாடு தான் இது. புதுமைகள் செய்து தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த லைனை கொடுத்துட்டு அப்படியே கேட்கலாம் ஓகேங்களா. இது யாரோட லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. பாடல் பொருள் பாருங்கள், இங்கே பாருங்கள் சொல்லும் பொருள் மெய் கொடுத்துருக்காங்க. மெய் தான் உண்மைன்னு கொடுத்துருக்காங்க. மெய்க்கு 2 பொருள் இருக்குது, ஒன்று உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது கொடுத்துட்டு கூட கேட்கலாம் மெய் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தேசம்னா நாடு. பாடலின் பொருள் பாருங்கள், இதில் இம்பார்ட்டண்டானது மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது நமது இந்திய நாடு. கிழக்கு வாசலாக பூமி இது நம்ம இந்திய நாடு ஓகேங்களா. திருக்குறளுங்கிறது அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடை, மெய்யுணர்வே வந்து மேலாடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காளிதாசர் இயற்றியவங்க காவேரி கரைவை எதிர்க்கணும். காளிதாசர் பாடல் காவேரி கரைவை. கம்பரின் பாடல்கள் கங்கை காற்றின் அலைகள் இசைவிக்கின்றன ஓகேங்களா. குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்கு காஷ்மீரது மலர்கள் மாலையாக தொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளக்குகின்றன ஓகேங்களா. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக திகழ்கின்றன. அல்ல குறையாத அமுதசுரபாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாட்டு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது ஓகேங்களா. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அஹிம்சை எனும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. அழகான பாடல் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. தாராபாரதி பற்றிங்க நூல்வெளியில் தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் தாராபாரதி ஓகேங்களா. அதுவும் கேட்கலாம் கொஸ்டினா. கவிஞாயிரம் என்று போற்றப்படுபவர் ஓகே. இவரோட புக்ஸ் பாருங்கள். இவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க தேசம் முடித்திய நூலாடை அப்படின்னு எதோ சொல்கிறாருன்னா திருக்குறள். காளிதாசன் தேனிசை பாடல் காளிதாசன் காவிரி கரை ஓகேங்களா. கங்கை கரை வந்து கம்பர் பாடல்கள் கம்பர் ஓகேங்களா. கலைக்கூடமாக காட்சி வருவது வந்து சிற்பக்கூடம் ஓகேங்களா. நூலாடை என்பதை பிரித்து நூல் கூட்டல் ஆடை. எதிர் கூட்டல் ஒலிக்க எதிர் ஒலிக்க, இரு கூட்டல் ரோ ஓகேங்களா. எதிர் ஒலிக்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் காந்தி
ஓகேங்களா. இதில் எது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காந்தியடிகள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. ஓகே, அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அவர் நிகழ்வுகள் தான் எனக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது தான் ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்ற கடுமையான சட்டத்தை நடைபடுத்தி இருந்தது. ஓகேங்களா. ஸோ இது கேட்பாங்க, 1919 ரவுலட் சட்டம். ஓகேங்களா. அப்போ வந்து காந்தியடிகளும் ராஜாஜியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து அங்கே வந்து பாரதியார் வராங்க. அவர் வந்து என்ன கேட்குறேன்னா, திரு காந்தி அவர்களே, ஓகேங்களா, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அதுக்கு தாங்கள் தலைவி தாங்க முடியுமான்னு கேட்குறாரு. காந்தியடிகள் வந்து எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்தி முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, திட்டமிட்டவே கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்கும் போகும் இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே, அப்போ தான் காந்தியடிகள் வந்து இவர் யாருன்னு கேட்கும்போது ராஜாஜி சொல்கிறார், இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அப்படி உடனே காந்திஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாரதியார் பற்றி அவங்க பேசுகிற கருத்து 2 தான். ஓகே, 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து புகைவண்டில் மதுரைக்கு போயிட்டுருக்காரு. அப்போ பெரும்பாலான மக்கள் வந்து இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே கட்டிகிட்டு பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போதுல தான் காந்திஜி வந்து எளிமை தோற்றத்தை வந்து பூண்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எளிமை திருக்கோலம் பூண்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். ஓகேங்களா. ஸோ காந்திஜி வந்து காரைக்குடியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள கர்நாடகத்தான ஒரு என்ற ஊரில் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ வந்து அங்கே அவங்க வீட்டில் வந்து நிறைய அலங்கார பொருட்கள் இருக்கும். அப்போ காந்திஜி வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணம் என்னிடம் கொடுத்தால் போதும், இதை விட அழகாக செய்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ அதிலேருந்து அவர் வந்து அடுத்த மறுமுறை வரும்போது அங்கே ஒரு வெளிநாட்டு பொருள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, காந்திஜி வந்து ஒரு முறை வந்து மதுரையில் இருக்கிறப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து அந்த கோயிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டான்னு கேட்குறாரு. அப்படி இல்லைன்னு சொல்லும் போது, அப்போ நானும் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா. அப்புறம் தான் அந்த கோயிலில் வந்து கோயிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றார். இது ஒரு நிகழ்வு. அடுத்தது பாருங்க, குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோயில் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சாருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் வந்து அருவியில் நீராட முடியாத நிலை ஏற்பட்டது. ஓகேங்களா. அதனால் காந்தியடிகள் வந்து குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். ஓகே, மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்திஜி உறுதியாக இருந்தார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்த நிகழ்வு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தப்போ தான் கற்க தொடங்கியிருக்காரு. இப்போ ஜியூபப் எழுதிய தமிழ் கையேடு அவரை மிகவும் கவர்ந்தது. அதே போல் திருக்குறள். ஸோ இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காந்திஜியை கவர்ந்த 2 நூல்கள் என்னன்னா, ஜியூபப் எழுதிய தமிழ் கையேடு, தமிழ் கையேடு. ஓகேங்களா. திருக்குறள் இது 2 தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். ஸோ 1937ஆம் ஆண்டு வந்து சென்னையில் வந்து இலக்கிய மாநாடு நடக்குது. அப்போ காந்தியடிகள் தான் தலைமை தாங்குறாரு. அப்போ உவேஎஸ் சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். ஓகேங்களா. உவேஎஸ்ஆவின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிலை நின்று தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று சொன்னார். ஓகேங்களா. இந்நிகழ்ச்சிகள் மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வளர வேண்டும் என்று காந்தியடிகளும் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். ஓகேங்களா. மற்றும் அவருக்கு தமிழ் மொழி மீது உள்ள பற்றியும் அறிந்து கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 4-5 நிகழ்வு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ பெருசாக நம்ம படிக்கணுமானா தேவையில்லை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ராஜாஜும் காந்தி பேசும்போது பாரதியார் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, பாரதியார் பற்றி சொல்கிறாங்களா, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அவர் சொல்கிறதுக்கு ஒரு பத்திரமாக பார்த்துக்கலாம் அது. ஓகேங்களா. 2வது என்ன, மதுரைக்கு போகும்போது எளிமை திருக்கோலம் பூண்டார் இல்லையா, அது மதுரை புகைவண்டில் போகும்போது எளிமை திருக்கோலம். ஓகேங்களா. அப்புறமேட்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து உள்ள அனுமதிக்க செய்தார் இல்லையா, அது. ஓகேங்களா. 4வது வந்து குற்றால அருவியில் அனைவரும் குளிக்க அனுமதி, அது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த ஒரு கோயிலில் வந்து எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி கொடுத்தார் இல்லையா, அது. ஸோ ஓகேங்களா. 5வது வந்து உவேஎஸ்
ஓவி சாமிநாத ஐயர். ஓகேங்களா. 6வது வந்து இந்த 2 புத்தகங்கள் ஜியு போப்போட அந்த தமிழ் கையேடு, திருக்குறள், அது 2ம் அவருக்கு பிடிச்ச புத்தகம். ஓகேங்களா. அவரை கவர்ந்த புத்தகம். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து 1 பை 1 நான் சொன்னேன். இவரை உவேசை பற்றி அவர் சொன்னது வந்து இந்த பெரியவர் அடிநிலை நின்று தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா. இது மட்டும் தான் இவ்வளோ பெரிய லைனாக உங்களுக்கு வந்து பேராக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே பயந்துருவோம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ சரியான விடை தேர்தல். காந்தியடிகள் உடையாடுவது மாற்றத்தை ஏற்படுத்தியது மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடிநிலையில் நின்று தமிழ் கற்க வேண்டும். உவே சாமிநாதர். ஓகேங்களா. இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியோப்போ. 2143. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் பற்றி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் பற்றி இம்பார்ட்டண்டான மட்டும் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். ஓகேங்களா. இதில் பாருங்கள், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னர் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். ஓகேங்களா. தாய்மொழி மட்டுமல்லாது ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்றவற்றையும் சிலம்பம், குதிரையாட்டம், வாட்போர், விற்போர் போன்றவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ஓகேங்களா. காளையார்கோயில் என்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயர் எதிர்த்து சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்து அவங்க வந்து சிவகங்கை வந்து மீட்டாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன நடந்தது? ஸோ அவங்களோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். தளபதிகள் சின்ன மருது, பெரிய மருது. ஓகேங்களா. அதே மாதிரி பெண்கள் படை தலைவி வந்து குயிலி, அதான் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு யாருன்னா மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை. ஓகேங்களா. வேறு எது இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஓகேங்களா. பெண்கள் படைத்தலைவருக்கு குயிலியும், ஆண்கள் படைத்தலைவருக்கு மருதகரும் தலைமை ஏற்றனர். ஓகே. விஜயதசமி அன்றைக்கி சிவகங்கை கோட்டையின் கதவுகள் திறந்துருக்கும். அன்றைக்கி வந்து அவங்க வந்து போர் எடுத்து செல்வாங்க. ஓகே. அடுத்தது உடையாள்னு ஒரு கேரக்டர் வரும். அவங்க யாருன்னா ஆடு மேய்க்கும் பெண். அவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து வேலு நாச்சியார் பற்றி ஆங்கிலேயர்கள் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. துப்பு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து தரமாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கொண்டுடுவாங்க. அது வந்து நடுக்கல் வழிபாடுன்னு ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. ஓகேங்களா. நடுக்கல் வச்சு உடையாளுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உடையாள் புகழ் ஓங்குக. ஓகேங்களா. அடுத்து இதில் பாருங்கள், வேலு நாச்சியார் காலம் 1730 1796 வரைக்கும். ஓகேங்களா. அவங்க எப்போ சிவகங்கை மீட்டாங்கன்னா 1780. ஓகேங்களா. அடுத்தது ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து போராட்டங்க யாருன்னா வேலு நாச்சியார். ஓகேங்களா. இந்த தற்கொலை படை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி தான். அவங்க தான் வந்து தீயில குதித்து அவங்க உயிரை மறைச்சிட்டு ஆங்கிலேய படையை வந்து அடிச்சிருவாங்க. ஓகேங்களா. அந்த கதை தான், அவ்வளோதான். அடுத்தது வந்து இலக்கணம் பாருங்கள். 4 வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. 4 வகை சொற்கள்னால் என்ன அப்படின்னா, தமிழ் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரது பேர் தான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஈ, பூ, மை, கல், தங்கம், அதெல்லாம். இலக்கண அடிப்படையில் பார்த்திங்கன்னா சொற்கள் 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி. ஓகேங்களா. பெயர்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பள்ளி, பாரதி. ஓகேங்களா. காலை, கண், அதெல்லாம். வினைச்சொல் வந்து வினை, செயலை குறிக்கும் சொல். எடுத்துக்காட்டு வந்து வா, போ, எழுது, அதெல்லாம். இடைச்சொல் என்னன்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். தாயும் தந்தையும், மற்றொருவர், திருக்குறளை. ஓகேங்களா. இப்போ பாருங்க, பாரதி திருக்குறளை படித்தான். ஓகேங்களா. பாரதிங்கிறது பெயர்ச்சொல், படித்தான்ங்கிறது வினைச்சொல், நடுவில் அதை ஜாயின் பண்ணுறது சொல் தான் வந்து இடைச்சொல். ஓகேங்களா. உரிச்சொல்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வந்தது. ஓகேங்களா. நகரம்ங்கிறது சொல்லலாம். மாநகரம்னா பெரிய நகரம், சாலைச்சை தான் மிகவும் சிறந்தது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பின்னர் 4 வகை சொற்களை வகைப்படுத்துக. ஓகே. வளவனும் தங்கையும் சேர்ந்துவது. ஓகேங்களா. மாநகர,
மாங்கிறது என்ன உரிச்சொத்தோட பேர் வந்து என்ன? நாள்தோறும் திருக்குறளை இடைச்சொல். நாள்தோறும் திருக்குறளை படி. ஓகே. ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது. சால. ஓகே. இதை இடைச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கிடம மற்று ஜாயின் பண்ணதுலே அது மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லி அறிந்து. ஓகே. படித்தால் வினைச்சொல். ஐ மற்று கு இதெல்லாம் இடைச்சொல். ஸோ படித்தால். மதுரை கால் சித்திரை ஓடினான் இதெல்லாம் பெயர் சொல். இது வந்து வினைச்சொல். சென்றால் வந்த சித்திரை நடந்து. சென்றால் வந்து சித்திரைங்கிறது பெயர் சொல் தான் வினைச்சொல். மா ஐ மற்று மாங்கிறது உரிச்சொல், மற்றெல்லாம் இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையறி. ஓகேங்களா? முதல்ல வந்து கொஸ்டின் பண்ணலாம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியார்? வஉசி. ஏன்னா வஉசி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுத்தி தொடங்கினார். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுத்தி பதிவு செய்தார். ஓகேங்களா? வஉசி சென்னை செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. இந்த லைனில் பாருங்கள், பாரதியாரை. ஓகேங்களா? யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார் பாடலை விரும்பி கேட்பார். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் மேக் பண்ண சொன்னாங்க. அதுவும் இப்படி தான் மேக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஓர் இது ரெண்டு சொல்லும் பற்றி எப்படி பண்ணணும் நம்ம ரூல்ஸ்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். பார்க்காதுங்க பாருங்கள். ரெண்டு ரூல்ஸ் தான் மொத்தம். ஓர் எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு எங்கே யூஸ் பண்ணணும். ஓர் எங்கே யூஸ் பண்ணணும்? உயிர். ஓர் உயிர். ஒருங்கிறது உயிர்மெய். உயிர்மெய் வந்தால் ஒரு யூஸ் பண்ணிங்க. உயிர் எழுத்து வந்தால் ஓர் யூஸ் பண்ணுவீங்க. ஆறு ஆங்கிறது உயிர் எழுத்து. ஓர் ஆறு. ஓகேங்களா? நதி ஒரு நதி. நாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். ஓர் ஊர் ஒரு நகரம். ஓர் ஏரி. ஓகே. ஒரு நகரம் ஒரு கடல். இது போலவே அஃது அது. அதே மாதிரி அஃதுங்கத்த உயிரெழுத்துலையும் அதுங்கத்த உயிர் மெயிலையும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அஃது அது. அஃது இங்கே உள்ளது. அது நன்றாக நான் உயிர்மெய். ஓகேங்களா? பிழைகளை திருத்தி எழுதுக. இது கேட்பாங்க. ஓகே. இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓகே. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இல்லாத அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது நகரத்துக்கு அது நகரத்துக்கு செல்லும் வழி. அந்த அது ஒரு ஓகே உயிர் எழுத்து. அஃது ஒரு இனிய பாடல். அவ்வளோதான். அகர வரிசைப்படுத்துக. ஓகே. பாப்பா வரிசை கொடுத்துருக்காங்க. பா வரிசை கொடுங்க. ஓகேங்களா? முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. லேட்டுன்னு பார்க்காதீங்க. ஓகே. இது ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதும் போது நம்மளுக்கு வந்து 1 மார்க் கன்ஃபார்மாக கிடைக்கும் மாதிரி நினச்சி எழுதுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பா அப்படின்னு கேட்டிருந்தால் இங்கே பாருங்கள். பழங்கள். பா. அடுத்தது பாரதம். ஓகே. பீங்கிறது என்ன வரும்? பின்னிரவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பீலி. புதுமை. பூமி. பெண்கள். ஓகே. பேருந்து. ஓகே. பையன். பொதுக்கூட்டம். போக்குவரத்து. அவ்வளோதான். ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து போடணும். அடுத்தது பாருங்கள். இதே மாதிரி போடணுன்னா ஈஸியாக வந்து நம்ம அகர வரிசைப்படி எழுதிடலாம். முதல்ல அது எழுதிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இது பாருங்கள். கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு பாரி வீட்டிற்கு வந்தான். ஓகே. ஆண். ஓகேங்களா? எழிலி பெண். வீட்டிற்கு வந்தாள். மாணவர்கள் பன்மை தொடர். வீட்டிற்கு வந்தார்கள். மாடு அக்ரிணை ஒருமை. மாடு வீட்டுக்கு வந்தது. மாடுகள் பன்மை அக்ரிணை வீட்டுக்கு வந்தன. அவ்வளோதான்.
அடுத்தது பாருங்கள் கலைச்சொற்கள். நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். ஓகே, பேட்ரியாட்டிசம் இம்பார்ட்டன்ட். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரேச்சர். மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, மெய் உணர்வு. மெய் அப்படின்னா ரியாலிட்டி, உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, நாலேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இயல் 2 பாருங்கள். எல்லாரும் இன்புற. பராபர கண்ணி கொடுத்துருக்காங்க இயல் 2. ஓகே, தாயுமானவர் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்ற மாதிரியின் பராபரமே. சொல்லும் பொறும் பாருங்கள். தண்டருள், தன்னா குளிர்ந்த, அருள்னா கருணை, தண்டருள். கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே இம்பார்ட்டன்ட், மேலான பொருள். ஓகே, பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதே தவிர. பாடலின் பொருள் பாருங்க. அனைத்து உயிர்களையும் தம் உயிர்போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்வராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகே, நூல்வெளி பாருங்க. தாய்மலர் பற்றி. திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யாருன்னா தாயுமானவர். இவரது பாடல்களை தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். கன்னி அப்படின்னா 3 சொல்லி. ஓகே, இன் நீ கன்னி. ஓகேங்களா. அப்படின்னா 2 அடிகள் பாடப்படும் பாடல் வகை. அடுத்தது பாருங்கள். சரியான விடை தம் குட்டல் உயிர் தம் உயிர். இன்புட்டுக்குட்ட இருக்க இன்புற்றிருக்க. ஓகேங்களா. தான் என்று, தான் குட்டல் என்று. சோம்பல் என்பதின் எதிர்ச்சொல். சோம்பல்னால் சுறுசுறுப்பு, எதிர்ச்சொல். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். நீங்கள் நல்லவர். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரானோட பாடல் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருள் சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. நூல்வெளியில் வரும். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர், வன்முறை ஆற்றல் கொண்டவர். இப்பாடலுக்கு புவியரசி மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அவ்வளோதான். சரியான பரிசு பெறும்போது நம்ம மனநிலை எவ்வாறு இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வு வேற கடினமாக உழைக்க வேண்டும். அவ்வளோதான். பசிப்பினி போக்கிய பாவை நாடகம் கொடுத்துருக்காங்க 2வது இயலில். ஓகேங்களா. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தின் அழிந்தவன் என்று கூறியவர் பாரதியார். ஓகேங்களா. காட்சி மணிமேகலேருந்து ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. காட்சி ஒன்று மணிப்பல்லவ தீவு. மணிப்பல்லவ தீவில் மணிமேகலும் தீபத்திலகையும் பேசிக்கிறாங்க. ஓகேங்களா. மணிமேகலை யாருன்னு பார்க்கலாம். பூமுகா நகரை சேர்ந்தவர் மணிமேகலை. ஓகே, மணிமலா தெய்வம் தான் வந்து மணிமேகலா தெய்வம் தான் வந்து மணிப்பல்லவ தீவுக்கு அவங்கள வந்து கொண்டு வரும். தீபத்திலகைங்கிறவங்க யாருன்னா அங்கே உள்ள புத்த பீடிகைகளை காவல் செய்து வரும் பெண். ஓகேங்களா. அப்போ தான் வந்து மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம், அதாவது அமுத சுரபி வந்து கிடைக்கும். அந்த கோமுகி தான். கோனா பசுன்னு அர்த்தம், முகினா மேகம். பசுவின் முகம் போன்ற முகிங்கிறது முகம், கோமுகிங்கிறது பசுவின் முகம் போன்று அமைந்திருக்கும் ஒரு பொய்கையை பார்ப்பாங்க. அந்த பொய்கையிலேருந்து அவங்களுக்கு வந்து அமுத சுரபி வந்து கிடைக்கும். அமுத சுரபி வந்து ஓகேங்களா, அமுத சுரபி வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அது எப்போ அவங்களுக்கு கிடைக்குன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில். ஓகேவா. ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆப்புத்திரன் கையில் இருக்கும் அமுத சுரபி என்ற பாத்திரம். ஓகேங்களா. அதில் வந்து பாத்திரத்தை இட்ட உணவு எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் தீபத்திலகை வந்து சொல்லுவாங்க. அப்போது காட்சி 2 ஆதிரையின் இல்லம். ஓகே, ஆதிரை தான் வந்து முதல் அமுத சுரபியில் வந்து உணவிடுவா. ஓகேங்களா, மணிமேகலைக்கு. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு அடுத்தது பாருங்கள். காட்சி 3 வந்து மணிமேகலை வந்து சிறைச்சாலையில் தண்டனையில் இருப்பாங்களா, அவங்க திரிஞ்சு வாழ ஒரு வழி காணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறைச்சாலை சிறைக்கூட்டம் அறக்கூட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. மணிமேகலா தெய்வம் கனிமேகலை அழைத்த சிறைத்தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் அமுத சுரபி உணவிட்ட பெண் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஆதிரை. ஓகேங்களா.
அடுத்தது பாருங்கள், பாதம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, இது ஒரு சிறுகதை மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நூல்வெளியில் எஸ் ராமகிருஷ்ணன் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து இந்த பாதம்ங்கிற சிறுகதை எழுதினவர். ஓகேங்களா. இவர் எழுதிய வேறனும் உபபாண்டவம், கதாவிலாசம், ஜெயசாதிரி, கால்முழித்த கதைகள். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இதில் 2 பெயர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பொருட்பெயர்னா பொருளை குறிக்கும் பெயர், பொருட்பெயர். செடி, மரம், மயில், புத்தகம். இடப்பெயர்னா இடத்தை குறிப்பது, சென்னை, பள்ளி, பூங்கா. காலப்பெயர்னா காலத்தை குறிப்பது, நிமிடம், நாள், வாரம். ஓகேங்களா. சினைனா உறுப்பு. ஓகே, உறுப்பு கண், கை. அதே மாதிரி மரத்தின் உறுப்புகள், இலை, கிளை, அதெல்லாம். பண்பு பெயர்னா பண்பை குறிப்பது, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழில்னா தொழிலை குறிக்கும் பெயர், ஆடுதல், பாடுதல், நடித்தல். ஓகேங்களா. மோஸ்ட்லி அந்த தல்ல முடியாது எல்லாமே தொழில் பெயராக தான் இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், காவியா புத்தகம் படித்தால். புத்தகம்ங்கிறது வந்து பொருட்பெயர். காவியா பள்ளிங்கிறது இடப்பெயர். காவியா மாலைங்கிறது காலப்பெயர். காவியா தலை அசைத்தால், தலைங்கிறது சினைப்பெயர். காவியா இனிமையாக இனிமை, பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல், தொழிற்பெயர். ஓகேங்களா. இந்த இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா, இடுகுறினா பொதுவாக வைக்கும் பெயர், காரணமே இல்லாமல். காரணம் வேணால் காரணத்தோடு. இங்கே பாருங்கள், இடுகுறி பெயர் காரணம் கதாவை பெயரிட்டு வழங்கினர். மண், மரம், காற்று. அதே மாதிரி அதில் 2 வகை இருக்குது. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. இடுகுறி பொது பெயர்னா என்ன அப்படின்னா, எல்லா பொருட்களும் பொதுவாக, மரம், காடு அப்படின்னா. சிறப்பு பெயர்னா ஒரு பொருளை மட்டும் சொல்லும். மரம்னா மாமரமாக, கருவேலம் காடு. ஓகேங்களா. காடு என்ன காடு, கருவேலங்காடு, மாமரம், பலாமரம், அந்த மாதிரி சொல்லி இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் என்ன, காரணம் நாற்காலி, 4 கால்கள் உள்ளது, கரும்பலகை. இதில் 2 இருக்குது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா எல்லா பொருளும் பொதுவாக, பறவை, அணி. அதில் என்ன பறவை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, மரங்கொத்தி பறவை. அணி, வளையல். ஓகேங்களா. அது சிறப்பு பெயர், ஒன்றை மட்டும் குறிப்பது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இடுகுறி பெயர் காரண பெயர்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீர் வற்றி போன குளத்தில். இங்கே குளம்ங்கிறது இடுகுறி பெயர். செந்தாமரை, காந்தல், கொட்டி, நெய்தல். ஓகேங்களா. என்ன மாதிரியான பூக்கள் பூத்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மரங்கொத்தி பறவை காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா. ஊர் மக்களும் விலங்குகளும் பறவைகளும். ஓகே, இந்த மாதிரி. அடுத்து பாருங்க, சரியான விடை இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர் கேட்டிருக்காங்க. ஓகே, பறவை காரண பெயர், மண், முக்காலி, மரங்கொத்தி. படித்த மண்ணுங்கிறது தான் வந்து காரணமே இல்லாமல் இருக்குது. காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர்னா வளையல். இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. இதில் பாருங்கள், பறவை. ஓகே, மீன் கொத்தி, வாழை, வயல். இதில் எது வரும், வாழை. மரத்தில் வாழை. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அகர வரிசை பற்றி எழுதுக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், முதல்ல என்ன வரிசை வரும், இது எதிலேருந்து கொடுத்துருக்காங்க, உயிர் எழுத்து முதல்ல வரும். ஓகேங்களா. அப்போ ஓனான், ஆசிரியர். வேறு எது இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஓ, ஆ இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆ, அப்புறம் ஓ. அதுக்கு அடுத்தது கா வரிசை இருக்கா, கா இல்லை, கா கிளி இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஆசிரியர், ஓனான், கிளி, கி. ஓகேங்களா. தா. ஓகே, அடுத்தது தா வரும் 4. பா வரும். பால பழம் வந்துட்டு, அதுக்கு அடுத்தது தான் பூனை 6. ஓகேங்களா. பூனை. இங்கே பாருங்கள், நானே ஒன்று விட்டுட்டேன், விட்டுட்டேன் பாருங்கள். அப்போ 4ங்கிறது தே. ஓகே, 4ங்கிறது தேனிங்கிறது மாதிரி வரும். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆசிரியர், ஓனான், கிளி, ஓகே, தேனி, தையல், பழம்,
பூனை, மாணவன், மாணவன் வருமா? இல்லை, மனிதன், அப்புறம் மாணவன், அதுக்கடுத்தது மான், அதுக்கடுத்தது வவ்வால். அவ்வளோதான். ஓகேங்களா? பின்வரும் தொடர்பு அடிக்கோட்டு சொல்கிற எவ்வகை பெயர்கள்? கைங்கிறது சினை பெயர். ஓகே. அடைதல், தல் வந்தால் தொழில் பெயர். ஓகேங்களா? தெருவில், தெரு இடம், இடப்பெயர். பாரதியார் பெயர் காரணம். ஓகே, பெயர். ஓகேங்களா? நீதிநூல் பயில் என்கிற பாரதியார். மாலை முழுவதுடைய மாலை காலம். அன்பு நிறை உடையவர்கள் மேலோர். அன்பு அது இடம் வரும், பெயர் தான் வரும். ஓகேங்களா? பின்னால் தொடர்பில் உள்ள பெயர் சொற்கை எவ்வகை பெயர்கள் என்பதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளே எழுதிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் எழுதி பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மோஸ்ட்லி எவ்வகை பெயர்கள்னால் நம்ம ஈஸியாகவே எழுதிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, நான் மதுரைக்கு சென்றேன், மதுரைங்கிறது இடப்பெயர். புத்தகம் வாங்கி வந்தேன், புத்தகங்கிறது பெயர். ஓகே, பெயர் சொல். இது இடச்சொல், இது பெயர் சொல். ஓகே. கற்றலை தொடர்வோம் இனி, பெயர் தான். ஓகேங்களா? நன்மைகள், நன்மைகள் பண்பு. ஓகேங்களா? இறைவன், இறைவனை கை தொழுதேன், கைங்கிறது என்ன? சினை பெயர். ஓகேங்களா? விடியலில் துயில் எழுந்தேன், விடியலில். காலம். ஓகேங்களா? காலப்பெயர். இது காலம், இது சினை, இட, இது பெயர் சொல், பெயர். ஓகே. கற்றலை தொடவும் இனி, பெயர் தான். நன்மை பண்பு, அவ்வளோதான். சொற்றொடரை முறையாக வரிசைப்படுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றாள். சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அமுத சுரபியை பெற்றாள். ஆதிரிடம் சென்று முதல் உடைமையை பெற்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மணிமேகலை பணிப்பல்லவ தீவுக்கு சென்றால், அமுத சுரபியை பெற்றாள். ஓகேங்களா? ஓகே. ஆதிரியிடம் சென்று உணவை பெற்றால், சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மன்னனிடம் வேண்டினாள். அவ்வளோதான். ஒளி வேறுபாடு பாருங்கள். அறமுகத்து ஒரு கருவி. ஓகே, மர வேலை செய்வாங்க, அந்த கருவி. இந்த அறமுகத்து நன்னெறி, அது இது பண்ணும். ஓகே. இந்த வனமுகத்து உள்ளம், அந்த பொருளை தரும். இந்த வனமுகத்து இந்த வாசனை. ஆறுங்கத்து நதி, அது. திங்கள்ங்கிறது மாதம், சந்திரன். ஓடுங்கிறது ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? ஓடுங்கிறது வீட்டின் ஓடு, வீட்டின் மேற்கூரை. நகைங்கிறது சிரிப்பு, ஒரு அணி. ஓகே. நகைங்கிறது ஆபரணம், அணிகலன். ஓகேங்களா? கட்டத்தில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்புடைய உருவாக்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கலைச்சொற்கள் பாருங்க. அறக்கட்டளைனா ட்ரஸ்ட், இது இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. தன்னார்வலர்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம். ஓகேங்களா? ஜூனியர் ரெட் கிராஸ். சாரத சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். ஓகேங்களா? இதில் இம்பார்ட்டன்ட். திருக்குறள் பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட் மட்டும். மனத்துக்கண் மாசிலநாதர் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்தாரம், மற்றவையெல்லாம் வெறும் ஆறாவரமே. ஒழுக்க அழுக்காறு அவாவிகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம். ஓகேங்களா? இது கேட்கலாம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் இருப்பதே அறம். அடுத்தது பாருங்கள். இன்னா செய்யாமல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்தவர். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்தது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். ஓகேங்களா?
கொல்லாமல் பல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோருள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களுக்கு ஒப்படும் அறங்களுள் சிறந்தது. ஓகேங்களா. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும், ஈகை ஆகும். பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். அறிவின் பயன் பிற உயிர்களின் துன்பம் கண்டு வருந்துவது. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இயல் 3 பாருங்கள், இன்னுயிர் காப்போம்ல. ஆசிய ஜோதி புத்தர் பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இரக்கம் என்பதே தலை சிறந்த பண்பு. ஓகேங்களா. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். புத்தர் அரச வாழ்வை தொடர்ந்து நள்ளிரவு அரண்மையை விட்டு வந்தவர். ஓகே. பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்கு ஆடுகளை கொண்டு செல்வனர். அவற்றில் நடுவில் அடிபட்டு வள்ளியால் துடித்து கொண்ட ஆட்டுக்குட்டியை புத்தர் தன் தோளில் சுமந்து சென்றார். ஓகே. யாகசாலையை அடைந்தார். அப்போ உயிர் கொலையை பற்றி அவர் அந்த மன்னனுக்கு எடுத்துரைத்த பாடல் தான் இது. இதில் எது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். இந்த பாடல் எழுதுவதுன்னா கவிமணி தேசிக விநாயகர். அப்போ ஆசிய ஜோதி எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். கருணைனா இரக்கம். ஓகே. அஞ்சினர் பயந்தனர். விழும் விழும் ஆகாது முடியாது நீள்நிலம் பரந்த உலகம். நீள்நிலம்னா பரந்த உலகம். முற்றும் முழுவதும் மாறி மழை. கும்பினா வயிறு. பூதளம்னா பூமி. பார்னா உலகம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நூல்வெளியில் தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்ற கவிமணி என்ற பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதியை எட்வின் ஹர்னால் என்பவர் எழுதிய ஆங்கில மொழி எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தரின் வரலாற்று கூறுகிறது. அப்போ இப்படி கேட்கலாம், லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை எழுதியவர் எட்வர்ட் அர்னால். ஓகே. எட்வின் அர்னால் அவரோட தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. ஓகேங்களா. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா உயிர்களும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடியது தீவினை எளிதாகும். பிரித்தது எளிது குற்றல் ஆகும். பாலை எல்லாம் பாலை குற்றல் எல்லாம். ஓகேங்களா. இனிமை குற்றல் உயிர் இன்னுயிர். இது இப்படி கூட கேட்கலாம். இன்னுயிர்னா இனிமை குற்றல் உயிர். மலை குற்றல் எல்லாம் மலை எலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தவன் மனித நேயம் கொடுத்துருக்காங்க. இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா மனிதர்களுக்கும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அவையே மனிதநேயம் ஆகும். அதுதான் மனிதநேயம். தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயல்னர் உண்மையாமே. புறநானூறு சொல்லுது. இது இந்த லைன் கொடுத்து கேட்கலாம். தமக்கென முயலா நோன்றால் புறநானூறு. வள்ளலாரை பற்றி கொடுத்துருக்காங்க. வள்ளலார் வாழ்க்கை நிகழ்வை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். ஓகேங்களா. வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியவர். அன்னை தெரேசா பற்றி கொடுத்துருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரேசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்ற மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரேசா. ஓகேங்களா. கைலாஷ் சத்யார்த்தி பற்றி கொடுத்துருக்காங்க. அன்னை தெரேசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா. இவர் தொடங்கிய இயக்கம் கேட்பாங்க. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர். குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகேங்களா. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி.
கொஷின்ஸ் பாருங்கள். மதிப்பீட்டில் எல்லா உயிரும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியார் வள்ளலார், அன்பு காட்டியார் வள்ளலார். அன்னை தெரசா டேஷ்கார் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகேங்களா, குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். ஓகே, அன்னை தெரசா நோயாளர்கள் அன்பு காட்டியவர். முடிவில் ஒரு தொடக்கம். அடுத்தது இது வந்து ஒரு கதை. ஓகேங்களா, உண்மையான நிகழ்வை வந்து ஒரு நாடக இதுவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினருக்கு சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்துக்கு அந்த இளைஞர் இதயத்திரன் என்ற இளைஞர் வந்து மூளைச்சாவு அடைந்தப்போ முதலாக வந்து அவரோட இதயத்தை வந்து ஒரு சிறுமிக்கு பொறுத்திருப்பாங்க. அப்போ தான் உறுப்பு தானங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு உண்மையான நிகழ்வு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது படித்து பாருங்கள். நம்ம எக்ஸாம் பாயிண்ட்டு இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணி என்றால் அழகு என்பது பொருள். ஓகேங்களா, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேநீர் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி ஆகும். இயல்பு நவிழ்ச்சி அணி கொடுத்துருக்காங்க. இயல்பாக எப்படி இருக்கோ அதோட அழகோடு சேர்த்து சொல்வது தான் வந்து இயல்பு நவிழ்ச்சி. இதோட இன்னொரு பேர் தன்மை நவிழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. தோட்டலின் மேய்து வெள்ளை பசு, அது துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. இந்த பாடல் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் அவரோட பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இயல்பாக நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இயல்பு நவிழ்ச்சி அணிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உயர்வு நவிழ்ச்சிங்கிறது மிகைப்படுத்தி சொல்லுது. குளிர்நீர் குடித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீர் குடித்தால் மேலே கருக்கும் என்று. ஓகேங்களா, இந்த மாதிரி பாடியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாடல் வந்து என்ன அணிங்கிடுங்க. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமல் தான் இது வந்து இயல்பு நவிழ்ச்சி அணி. ஓகேங்களா, அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, 5, ஒழுக்கம், ஓசை, அவை. ஓகேங்களா, பத்தியை வடித்து. ஓகேங்களா, பத்தியை வடித்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. இன்று எங்கள் ஊரில் மழை பெய்யும். நாளை எங்கள் ஊரில் பெய்யுங்கிறது எதிர்காலம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது. ஓகேங்களா, பெய்கிறது தான் வரும். ஓகே, நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, பெய்கின்றது, பெய்கிறது. ஓகே, நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும். கலைச்சொல் பாருங்கள். மனிதநேயம், ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா மனிதநேயம், இம்பார்ட்டன்ட். கருணை, மர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, இம்பார்ட்டன்ட். நோபல் பரிசு, நோபல் ப்ரைஸ். சரக்குந்து, லாரி. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். நம்ம 6th நியூ புக்ஸ் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. ஓகேங்களா, மூணு பருவத்தையும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து ஓல்டு புக்ஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் அது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதை முடித்த பிறகு ஒரு டெஸ்ட் சீரியஸ் மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா, இந்த 6th புக் மட்டும் வச்சு ஒரு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, படிச்சுட்டே இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.